ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. சமீபத்தில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகிய மணிமேகலை அந்த நிகழ்ச்சியில் தன்னோடு கலந்துக்கிட்ட நடிகை ஸ்ருதிகா தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்கும் நிலையில் இதற்கு லைக்குகள் குவிஞ்சுக்கிட்டு வருது. நடிகை ஸ்ருதிகா நடிகர் சூர்யா நடித்த ஸ்ரீ படத்தின் மூலமாகத்தான் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நடிகர் தேங்காய் சீனிவாசனின் பேத்தி தான் அப்படின்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ படத்திற்கு பிறகு ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் கூட அந்த திரைப்படம் பெரிய அளவில் இவருக்கு பெயர் வாங்கி கொடுக்காததால இவங்க சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இவருக்கு திருமணம் முடிந்து ஒரு மகன் இருக்கும் நிலையில விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இவங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் தொடங்குச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு சில விஜய் டிவி நிகழ்ச்சிகள்ல கெஸ்டாகவும் ஸ்ருதிகா கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் சமீபத்துல அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு எனக்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில சப்போர்ட் பண்ணியது மாதிரி மறுபடியும் ஒரு டிவி ஷோக்கு நான் போக போறேன், அதுக்கும் நீங்க சப்போர்ட் செய்யணும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க தமிழில் கலந்துக்காம ஹிந்தியில் கலந்துக்கிறாங்களாம். அதாவது ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தெலுங்கு பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிலையில் அங்கே தமிழ் நடிகையாக ஸ்ருதிகா களமிறங்கி இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ரசிகர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ் பிக் பாஸ்ல அதிகமான விஜய் டிவி பிரபலங்கள் இருக்கும் நிலையில இவங்க இங்கிருந்து தப்பித்து தெலுங்குக்கு போய் இருக்கிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. அண்ட் அது போல பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவோட குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் தோழியாக மாறிய மணிமேகலை நேற்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ருதிகா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவித்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி ரசிகர்கள் கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சமீபத்தில் மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை அதிகமாக பேசப்பட்ட போது மணிமேகலைக்கு எதிராக பல விஜய் டிவி பிரபலங்கள் வீடியோ வெளியிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதிகா பேட்டிகளில் கூட மணிமேகலை என்னுடைய நல்ல தோழி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ தன்னுடைய தோழிக்காக மணிமேகலையும் போஸ்ட் போட்டு வாழ்த்தியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.